ஜீவாத்மா டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவாத்மா டிவி இது உங்கள் டிவி. இந்த பதிவுல ஆடி 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வருகிறது. ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு மூணுமே விசேஷம். ஆடி மாதம் அதுல செவ்வாய் ஆடி 1ல இருந்து ஆடி 32 வரைக்குமே ஆடி விசேஷங்களை பற்றியும் வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் பற்றியும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு உண்டான பரிகாரம் சொல்லி வருகிறோம். அந்த வகையில இப்போ இன்னைக்கு ஆடி 12 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் கிரகம் ரொம்ப கோபக்காரர், படித்தலைவின்னு சொல்லுவாங்க, போர் கிரகம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த கோபமுள்ள கிரகத்துக்கு உண்டான கிழமையா இருக்கிறபடியால் நமக்கு வரும் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், அதை பற்றி அந்த பதிவுல விளக்கமா சொல்லுங்க. அதுக்கு முடியாது என்னோட நான் நினைக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சி வாசாமி வித்மிகே சாந்த ரூபாய் திமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் மிகசத் பஜாய வித்மிகே சண்ட கஸ்தாயம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை இல்லை, அம்மனுக்கு உகந்த மாதம் தான் ஆடி மாதம். அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம். குலதெய்வம் அம்மனா இருக்கலாம், இஷ்டதெய்வம் அம்மனா இருக்கலாம். அருகில் உள்ள ஆலயங்கள் சென்று வழிபடலாம். வீட்டில விளக்கேற்றி வழிபடலாம். அம்மன் படத்தை வைத்து வழிபடலாம். செவ்வாய் கிரகத்திற்கு மாலை வேளையிலே, நவகிரகத்துல செவ்வாய் எப்பவுமே மாலை வேலையை தான் பரிகாரம் பண்றது ரொம்ப விசேஷம். நவகிரகத்துல செவ்வாய்க்கு சிகப்பு ஆடை சாற்றி அபிஷேகம் செய்து துவரை தானியம் வைத்து விளக்கேற்றி 9 விளக்கு போடலாம். செவ்வாய்க்கு 9 விளக்கு. சாதாரணமா 2 போடலாம். பரிகாரத்துக்கு 9 விளக்கு. அதை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபட்டு வரலாம். தூபதம் காட்டி அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் தனியும். செவ்வாய் கோபகரக இருக்கிறது. கோபம் இருந்தா எதுவுமே பண்ண வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. நிதானமா இருந்தாதான் பொறுமை, நிதானம் பொறுமை, இதுதான் ஆன்மீகத்துக்கு தேவை. கூடுதலா நம்பிக்கை, இது மூணுமே இருந்தா ஆன்மீகத்துல வெற்றி பெறலாம். ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். அப்ப இந்த செவ்வாய்க்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். சிகப்பு பூ, செவ்வரளி பூ, செம்பருத்தி பூ, சிகப்பு ரோஜா எல்லாம் வச்சு வணங்கிட்டு வரலாம். செவ்வாய்க்கு அதிதேவதை யாரு? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். முருகப்பெருமானை வள்ளி தெய்வானோருக்கு சேர்ந்த முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டும். அப்பதான் கண்டிப்பா நல்லது நடக்கும். கோபம் தனியும். தனியா இருக்கிற முருக வழிபட்டா கோபம் தான் வரும். ஏன்னா கோச்சிங் போனவர் தானே, தனியா நின்னவர் தானே. அதனால தம்பதி சமேதரா இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும். வள்ளி தேவான் கூடிய முருகப்பெருமான் இது பண்ணிட்டு இதை செஞ்சுட்டு வர வேண்டும். இது இல்லாமல் அந்த கோபம் குறைய வேண்டும் என்றால் அப்ப எப்படி பண்ணணும்? ஒண்ணு நம்ம வெளி தோற்றம், உடல்ல எதனா அணிந்துக்கணும், இல்லைன்னா உள்ளுக்கு ஏதாவது சாப்பிடணும். இந்த 2 தானே முக்கியமான விஷயம். அப்போ வெளியில பார்க்கும்போது முடிக்கயிறுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் சிகப்புல தான் கட்டுவாங்க. இந்த செவ்வாய் பகவானுக்கும் உரியது சிகப்பு தான். அப்போ முருகப்பெருமானுக்கு சிகப்பு கயிற்றால் ஆன முடிக்கயிறு வாங்கி ரெடிமேடா கிடைக்கும் கடைகள்ல இருந்து. இல்லைன்னா நம்ம கோயில கொடுத்தோம்னா அவங்க முடி போட்டு கொடுத்துருவாங்க, சாமிகிட்ட வச்சு கொடுப்பாங்க. முருகப்பெருமான் கொடுத்து அதை பெண்களா இருந்தால் வலது கையிலும், ஆண்களா இருந்தால் வலது கையிலும், பெண்களா இருந்தால் இடது கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும். இது முடிக்கயிறு. இது கோபத்தை தணிக்கும். இது ஒரு படி மேல போய் அந்த சிகப்பு நூலாலான கயிற்றை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். அதுலயும் முடி போட்டு கொடுப்பாங்க. அதில் முருகப்பெருமான் டாலர் போட்டுக்கலாம். வசதி வாய்ப்பு ஏற்ற மாதிரி செம்புல, பித்தளையில, மெட்டல்ல, வெள்ளியில, தங்கத்துல எல்லாம் கிடைக்குது. ஒரு வசதிக்கு ஏற்ப அணிந்து கொள்ளலாம். இதை அணிந்து வந்தாலும் அந்த கோபம் தீரும். முருகப்பெருமான் மட்டும் இல்ல, எல்லா வித அம்மன், செவ்வாய்க்கு உரிய தெய்வம் அம்மன் கூட சொல்லப்படுகிறது. மங்களகாரகன், மங்களாம்பிகை, மஞ்சள் மகிமை, மஞ்சள் மங்களகரமா இருக்கக்கூடிய இருக்கிறது பெண் தெய்வம் தான். அந்த மாதிரி தெய்வங்களை, உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை டாலர் வாங்கி அதை கழுத்தில் அணிஞ்சுக்கலாம்.
இதனாலும் கோபம் தனியும், நிதான போக்கு வரும். கோபம் தனிஞ்சு நிதானம் வந்துட்டாலே எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவீங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. கோபத்தால் குடி கெடும் அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. குடியே கெடுத்துரும். குடினா வீட்டு குடும்பமே போயிடும். ஒரு புருஷன் மட்டும் சண்டை போட்டாங்கன்னா ஒன்னு பொன்னாட்டி அந்தாண்டு போயிடணும் புருஷன் அனுப்பும். அந்த காலம் புருஷன் தான் வெளியே வேலைக்கு போவார் டக்குன்னு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி கத்தி கத்தி ஒஞ்சி சரியாயிடும், அமைதியாயிடும். இப்ப 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அப்போ பெண்களும் அவங்களும் டக்குன்னு வெளியே போயிடலாம். அந்த இடத்த விட்டு அகன்று விட வேண்டும். எப்போ ஒரு கோபம் வருகிறதோ, ஒருவருக்கு ஒரு திட்டி தீர்த்துக் கொள்கிறோமோ, அது பெரும் ஆபத்தில் போய் முடிவு சுபமா இருக்காது. அதுதான் அந்த இடத்த விட்டு அகன்றன்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் அந்த வேலைக்கு போயிடணும். இதெல்லாம் செய்து வர வேண்டும். அதனால கோபம் குறைந்து நிதானம் வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பாக தான தர்மங்கள் செய்து வர வேண்டும். பெரும்பாலும் தான தர்மம் போது தோரம், செவ்வாய்க்கு ஏற்ற தானியம் தோரம் தான். தோரம் பருப்புன்னு சொல்லுவாங்க. சாம்பார்ல எப்பவுமே தோரம் பருப்பு தான் போடுவாங்க. அப்போ சாம்பார் சாதம், பெரும்பாலும் சாம்பார் சாதம் தானம் பண்ணா அவ்வளவு நல்லது. செவ்வாய்க்கு ஏற்ற ஒரு நிவேதனமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது செய்து வரலாம். இது இல்லாமல் இனிப்பு கொடுக்கறது அவ்வளவு விசேஷம். எப்பவுமே நம்ம கோபம் வந்தாலே ஒரு இனிப்பு சாப்பிட்டு பாருங்க, அது வாயில வச்சோடனே அந்த கோபம் போயிடும், அந்த சுவை தென்படும். இனிப்பு வந்துட்டால அதுதான் ஒரு நல்ல விஷயம்னால இனிப்பு தானே. எனக்கு ப்ரொமோஷன் ஆயிடுச்சு, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் செட்டப் ஆயிடுச்சு, நிச்சயம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இது மாதிரி சொல்றவங்களுக்குலாம் என்ன கொடுப்பாங்க? ஸ்வீட் தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு சொல்றோமா இல்லையா? அதுதான் விஷயம். அப்போ இதெல்லாம் செய்து வந்தீர்களானால் தான தர்மம் நிறைய பண்ணும். நல்ல தெரிஞ்சவங்க ஒண்ணு எப்பயுமே இந்த மாதிரி விழாக்களுக்கு என்ன பண்ணிடுறோம், வந்தவங்களுக்கு சொன்னேன்ல, சொந்த பந்தங்கள், உறவு, நட்பு உறவுகள் மட்டும்தான் கொடுக்குறோம். யாருமே தான தர்மம் பண்றதில்ல. எந்த ஒரு விழா வந்தாலும், பிறந்தநாள் விழா கூட எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில போய் இல்லாதப்பட்டவங்க கொடுக்கணும். இப்போ கேக் வெட்டி கொண்டாடுறோம், கேக் கொடுத்துட்டு போயிட்டு ஒரு பீஸ் கேக் கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்வீட் நிறைய வாங்கி, வசதி வாய்ப்பு இருந்தால் அதிகமாக வாங்கலாம், கொஞ்சமாக வாங்கலாம். ஸ்வீட்டுக்கெல்லாம் இப்போ ஏரியா ஸ்வீட் கொடுத்துட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்க, செல்வந்தர்கள், சமூகத்தில் மதிப்புள்ள மரியாதைக்குரிய இவங்களா இருப்பாங்க, விஐபி விவிஐபிலாம் சொல்லுவாங்க. அவங்களுமே இப்படிதான் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு, அவங்களுடைய நல்ல விசேஷ விழாங்களுக்குலாம் சாப்பாடுலாம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்துருவாங்க. ஸ்வீட் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் ஸ்வீட் தானே கொடுக்குறோம், நம்ம பார்த்துருப்போம். பெரும்பாலும் வெற்றி பெற்றவங்க எல்லாமே ஸ்வீட் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்துட்டு வரணும். நீங்க தான தர்மம் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கோபம் தணிந்து உங்களுக்கு அந்த கோபம் குறைஞ்சிடும், அறவே போயிடும். தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது செவ்வாய்க்கிழமையில பண்ணணும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய்க்கு தான் கோவக்காரன், போர்க்குணம் கொண்டவன். அது கண்டிப்பா விலகி நன்மை ஏற்படும். இந்த ஆடி செவ்வாயில சொல்லியிருக்கேன், ஒரு செவ்வாயும் பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம், தப்பு கிடையாது. நீங்கள் நன்றாக வருவீர்கள், நன்மதிப்பு பெறுவீர்கள், வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.